தஞ்சை பெரிய கோயில்ல ஏராளமான ரகசியங்கள் மறைந்திருக்கு. இந்த கோயிலுக்கும் வேற்று கிரக வாசிகளுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. கோயில் கோபுரத்து மேல 80 டன் கல்ல தூக்கி வைக்கப்பட்டதிலும் ஒரு மர்மம் மறைந்திருக்கு. அது மட்டுமில்லாம தஞ்சை பெரிய கோயிலுக்குள்ள ஏராளமான ஆத்மாக்கள் மந்திர கட்டு போட்டு வைக்கப்பட்டிருக்கு. அதையெல்லாம் பாதுகாக்கும் ஒரு அம்சமா தான் அங்க வாராகி அம்மன் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. இப்படி பிரமிப்பான பல ரகசியங்களை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்கவிருக்கோம். சப்தம் மூலமாக 80 டன் கல்லை தூக்க முடியுமா? திபெத் லாமாக்கள் நிகழ்த்தி காட்டிய அதிசயம். தஞ்சை பெரிய கோயில் ரகசியங்கள். உலகமே இன்னைக்கும் வியந்து பார்க்கும் ஒரு அதிசயம்தான் தஞ்சை பெரிய கோயில். தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலுன்னும் தஞ்சை பெருவுடையார் கோயிலுன்னும் குறிப்பிடப்படும் இது ஒரு சிவன் கோயிலாகும். கிபி 11ஆம் நூற்றாண்டுல இந்த கோயில ராஜராஜ சோழன் உருவாக்கி இருக்காரு. கடந்த 2010 தான் இந்த கோயிலோட 1000வது ஆண்டு நிறைவை உலகமே கொண்டாடி மகிழ்ந்துச்சு. இந்தியாவிலேயே மிகப்பெரிய கோயில் இது. அது மட்டுமில்லாம உலக அளவுல பாரம்பரியம் கொண்ட ஒரு கோயில் அப்படின்னும் யுனெஸ்கோ நிறுவனத்தோட பட்டியல்ல இடம்பெற்ற கோயில் இது. இந்த அளவுக்கு பெருமை கொண்ட இந்த கோயிலை கருவூரார் சித்தர் தான் உருவாக்கி இருக்காரு. இன்னைய வரைக்கும் தஞ்சை பெரிய கோயில்ல சாதாரண மக்கள் புரிந்து கொள்ள முடியாத பல ரகசியங்கள் மறைந்திருக்கு. அதுல சிலவற்றை புரிந்து கொள்ளும் ஒரு முயற்சியாத்தான் நம்மோட 3வது கண் நிகழ்ச்சி சில முயற்சிகளை எடுத்திருக்கு. அதுல இன்னைக்கு எபிசோட்ல வெளிப்படவிருக்கும் சில ரகசியங்களே கூட ஆச்சரியத்துல நிச்சயம் உங்களை பிரமிக்க செய்யும். இதோ நாம தஞ்சை கோயில் ரகசியங்களை இனி டீகோட் செய்யலாம் வாங்க. தஞ்சை பெரிய கோயிலை பத்தி சாதாரண மக்கள் கிட்ட ஆரம்ப நிலை கேள்விகள் சில இருக்கு. சித்தர்களால உருவாக்கப்பட்ட பல பழமையான கோயில்கள் வெறும் வழிபாட்டு சடங்குகளுக்காக மட்டுமே உருவாக்கப்படவில்லை. பொதுவாகவே எந்த ஒரு கோயிலுமே சும்மா ஒரு 10 பேர் சாமி கும்பிட்றதுக்காக கட்டப்பட்ட ஒரு கடவுளுக்கான ஒரு ஆசிரமமோ இல்லாட்டி ஒரு அமைப்போ ஒரு கிளப் மாதிரிலாம் கிடையாது. எந்த ஒரு கோயிலுமே ஜஸ்ட் லைக் தட் கட்டிட மாட்டாங்க. அதுக்குன்னு ப்ராப்பராக ஒரு ஆகம சாஸ்திரம்ன்றதுக்கு அதுபடி தான் கட்டுறது. அண்ட் எந்த கோயிலுக்குமே வெறும் சாமி கும்பிட்றது மட்டுமே குறிக்கோள் கிடையாது. அது மட்டுமே பர்பஸ் கிடையாது. அதையும் மீறி பல ரகசியங்கள் அதில் மறைக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு நாம பழனி மலையை எடுத்துக்கலாம். இங்க செவ்வாயின் கதிர்வீச்சு அதிகமா இருப்பத துல்லியமா கணித்திருக்காரு போக மகரிஷி. அதனால அந்த இடத்துல நவபாஷானத்தாலான முருகர் சிலையை பிரதிஷ்டை செய்தாரு. இதனால பழனிக்கு போய் அந்த சிலை முன்னாடி நின்னாலே போதும், நம்மோட உடம்புல இருக்கும் நோய்களுக்கு அந்த நவபாஷான சிலையிலிருந்து வெளிப்படும் கதிர்வீச்சு அருமருந்தா அமையும். அது மட்டுமில்லாம அந்த சிலைக்கு அபிஷேகம் செய்த பஞ்சாமிர்தமும் சிலை மீது வைக்கப்பட்ட ராக்கால சந்தனமும் சிலையிலிருந்து சேகரிக்கப்படும் கௌபீன தீர்த்தமும் தீராத நோய் தீர்க்கும் சக்தி கொண்டது. இது பத்தி நடத்தப்பட்ட ஆய்வுகள்ல கிடைத்த ஆச்சரியமான தகவல்களை பத்தி எல்லாம் கூட நாம ஏற்கனவே நம்மோட நிகழ்ச்சியில பார்த்திருக்கோம். இப்போ தஞ்சை பெரிய கோயிலும் அப்படித்தான். வெறுமனே வழிபாட்டுக்காக உருவாக்கப்பட்டது அல்ல. இதுக்கு பின்னாடி பல சித்த ரகசியங்கள் மறைந்திருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எனர்ஜி வைஸ் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா கோயில் எல்லாமே ஒரு எனர்ஜி சென்டர். இப்போ எனர்ஜி, இந்த காஸ்மிக் எனர்ஜி நம்ம சொல்கிறது எல்லா இடத்துலையும் கிடைக்குது. ஒரு காற்று மாதிரி. காற்று எல்லா இடத்துலையும் இருக்குன்றதுக்காக நம்ம வண்டியிலையோ இல்லை சைக்கிள்லையோ காற்று இல்லாமல் ஓட்ட முடியாது. அதுக்குன்னு ஒரு உருவத்தை கொடுத்து அதை ஒரு இடத்துல அடைக்கும் போது தான் அதை பயன்படுத்த முடியும். அதே மாதிரி இந்த காஸ்மிக் எனர்ஜி எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு. ஆனால் அதை ஒரு இடத்துல ஒன்றா குவிக்கும் பொழுது தான் அந்த எனர்ஜியை நம்மளால் முழுமையாக அனுபவிக்க முடியும், அதை நம்ம பயன்படுத்த முடியும். அப்படி அந்த எனர்ஜியை ஒரு இடத்துல அடைக்கப்பட்ட ஒரு இடம் தான் கோவில். தஞ்சை பெரிய கோயில்ல மறைந்திருக்கும் ரகசியங்களை பத்தி பலரும் ஏராளமான ஆய்வுகளை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு அமைப்பு நமக்கு ஏற்கனவே அறிமுகமான ORDP, ஆர்கனைசேஷன் ஃபார் ரிசர்ச் ஆன் டெல்டா பிசிக்ஸ். இவர் டாக்டர் கபிலன், ஹிப்னோதெரபிஸ்ட். இவர் தான் இந்த அமைப்போட தமிழ்நாடு தலைவராக இருக்காரு.
இந்த ORDP அமைப்பு தஞ்சை பெரிய கோயில் ரகசியங்களை பத்தி தொடர்ந்து ஆய்வுகள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏன்ஷியன்ட் இந்தியன் டெக்னாலஜி அந்த டிபார்ட்மெண்ட் சார்பாக நிறைய கோயில்கள் பற்றின ஒரு ஆராய்ச்சியும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. பொதுவாக நீங்கள் தஞ்சை பெரிய கோயிலை பற்றின டீட்டெயில்ஸ் நெட்டில் ஈஸியாக கிடச்சிரும், இப்போ டைப் பண்ணிங்கனாலே வந்துடும். ஆனால் அதுக்கும் மேலே சில விஷயங்கள் இருக்குது. அது என்னன்றதை நேரடியாக போய் இறங்கினா மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியுன்றதுக்காக நேரடியாக போயிருந்தோம். ஒரு லெவலுக்கு மேலே எங்களால் போக முடியல. நிறைய டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணோம், பட் ஒரு லெவலுக்கு மேலே சில சிக்கல்கள் இருந்தது. அந்த ரகசியங்களாகவே இருக்கணும் அப்படின்றதுக்காக தடுக்கப்படுது. நீங்களே எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ஒரு லெவலுக்கு மேலே ரகசியங்கள் தெரிஞ்சுக்க முடியாது. அப்போது தடுக்கப்பட்ட அந்த எல்லைக்கு அப்புறம் என்ன இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அந்த கேள்வியை தான் நாங்கள் டிஸ்கஷனில் நாங்கள் வச்சு ஆராய்ச்சிகள் பண்ணிகிட்ருக்கோம். சமீபத்தில் அது பற்றின ஒரு கூட்டம் நடத்தினாங்க. அதில் சில ஆச்சரியமான தகவல்கள் வெளியாகி இருக்கு. தஞ்சை பெரிய கோயிலை பொறுத்தவரை பல சந்தேகங்கள் ஆய்வாளர்களுக்கு ஏற்படுது. அதுல ஒண்ணு, இந்த கோயிலை கட்டுனது மனிதர்களா அப்படிங்கிறது தான் முதல் சந்தேகம். தஞ்சை பெரிய கோயில் வந்து இது சாதாரண ஒரு சக்தியால் கட்டப்பட்ட ஒரு கோயிலாகவே கிடையாது. நீங்கள் ஒவ்வொரு தூணையும் ஒவ்வொரு இன்ச்சையும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணீங்க, அதை நீங்கள் ஜஸ்ட் படித்து பார்த்தீங்கனாலே தெரியும், இது அவ்வளோ லேஸில் கட்டப்பட்ட ஒரு கோயிலே கிடையாது. இது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு கோயில். சக்தின்றது எனர்ஜி வைஸ் மட்டும் கிடையாது, ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்கால் கட்ட முடியாத அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆர்கிடெக்சர் அதில் இருந்திருக்கு. இப்போ கூட வெளிநாட்டவர்கள் பார்த்து வியக்கிறது, இந்த கோயிலில் இவ்வளவு அட்வான்ஸ்டான டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்றது தான் அவங்க பார்த்து வியக்கிற ஒரு மிகப்பெரிய உண்மை. ஏலியன்ஸ் என்று சொல்லப்படும் வேற்று கிரக வாசிகள் தான் இந்த கோயிலை கட்டி இருக்க முடியும்னு ஆய்வாளர்கள் சில காரணங்களை சொல்றாங்க. தஞ்சை பெரிய கோயிலை கட்டினதுக்கு உதவியது வந்து ஏலியன்ஸ் அப்படின்ற ஒரு தியரி இருக்கு. இது பல இடங்கள்ல ஏன்ஷியன் ஆஸ்ட்ரோனட்ஸ் தியரி வந்து இது சொல்றாங்க. அது வந்து ஒரு வெறும் மனிதர்களால் கட்டப்பட்ட கோயில் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. தஞ்சை பெரிய கோயில்ல இருக்கும் கல்வெட்டுகள்ல 600 பேர் இந்த கட்டுமான வேலை செய்ததா தெளிவா குறிப்புகள் இருக்கு. ஆனா 600 பேரை மட்டுமே வைத்து இந்த கோயிலை கட்டி இருக்க முடியாது. அவங்களுக்கு உதவியா இன்னும் இருந்தவர்கள் தான் வினோதமான மனிதர்கள்னு இவங்க குறிப்பிடுறாங்க. அதாவது 30 அடி உயரத்துல இருந்த மனிதர்கள் இந்த கட்டிட வேலையில ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் இவங்களோட ஆய்வில் வெளியாகி இருக்கும் ஒரு அதிர்ச்சி தகவல். கல்வெட்டு பார்த்தபோது அதில் வந்து 600 ஊழியர்கள் பயன்படுத்திருக்காங்க. அவங்கள வச்சு விலை வாங்கியிருக்காங்க. அவங்களுடைய பெயர், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம், ஊதியம் முதற்கொண்டு எல்லாமே கல்வெட்டில் இருக்குது. ஆனால் இது வெறும் 600 பேரை மட்டும் வச்சே கட்டினதானா அப்படின்றது அடுத்த கேள்வி. அப்போது அந்த 600 பேரோடைய மேற்பார்வையில் அவங்களுக்கு கீழே பல ஆயிரம் பேர்கள் இருந்திருக்கணும். அப்போது அந்த 600 பேர்கள் சரி, நீங்கள் மனிதர்கள்ன்ற இதை எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்கு கீழே இருந்தவங்க யார் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இப்போ ஏன்ஷியன் ஆஸ்ட்ரோனட்ஸ் தியரியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏலியன்ஸை பயன்படுத்தி கட்டப்பட்டது. அது நார்மல் ஹியூமன் ஹைட்டில் சராசரி ஒரு உயரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடி இல்லை ஒரு 8 அடின்னு கூட வச்சுக்கோங்களேன். அத்தனை அடியில் இருக்க மனிதர்கள் கட்டப்பட்டதில்லை அப்படின்றாங்க. அப்போ அதில் மெயினாக குறிப்பிடுறது 30 அடி உயரம் உள்ள மனிதர்களை வைத்து கட்டப்பட்டது. ஆமாம் அப்படின்னு ஒரு குறிப்பு வருது. 30 அடி உயரத்துல மனிதர்கள் இருக்காங்கன்னு கற்பனை செஞ்சு பார்க்கவே பயங்கரமா இருக்கு. ஆனா அதத்தான் இவங்க பல்வேறு கோணங்கள்ல யோசிச்சு பார்க்கறாங்க. அப்படி 30 அடி உயரத்துல இருந்தவங்க அசுரர்கள், அரக்கர்கள்னு குறிப்பிடுவாங்க. ஆனா உண்மையிலேயே நாம் வாழும் இந்த பூமியிலேயே அப்படியான அதிசய மனிதர்கள் உண்டு அப்படிங்கிறது தான் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லும் அதிர்ச்சி தகவல். வெளி உலகம் அறிந்திராத ஒரு பழங்குடி இன மக்கள் 30 அடி உயரத்துல இருப்பதாக ஒரு தகவல் சொல்லப்படுது. அப்போ இன்னும் ஸ்பெசிஃபிக்காக போனீங்கன்னா 30 அடி மனிதர்கள் கிடையாது. அவங்க ஸ்பெசிஃபை பண்ணுற நேம் வந்து அரக்கர்கள் வச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அசுரர்கள் வச்சு 30 அடி உள்ளவங்க அப்படின்ட்டு. சரி, இவங்க அரக்கர்கள்ன்றது நம்ம பயன்படுத்தப்பட்ட ஒரு பேர். ஏன்னா மனிதர்கள் அப்படின்னாலே அவங்களுக்கு இவ்வளோதான் அடி அப்படின்ற நமக்கு ஒரு கேல்குலேஷன் இருக்குது. இந்த கேல்குலேஷன், நம்மளுடைய கேல்குலேஷனுக்கு அப்பாற்பட்டு போகிற எல்லாருமே நம்ம அசுரர்கள், அரக்கர்கள் நம்ம சொல்லிடுறோம். ஒரு சில நாடுகள் இப்பயும் வந்து ஆப்கானிஸ்தான் மாதிரியான எங்களுக்கு வந்த ஒரு தகவல் படி பார்த்திங்கன்னா அந்த ட்ரைப்ஸில் வந்து
ஒரு சில பேர் வந்து இந்த 30 அடி வரைக்கும் இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு காடுகளில் அங்கே இருக்கக்கூடிய ஆதிவாசிகளில் இன்னும் ஒரு சில இடங்கள் எல்லாம் ஆதிவாசிகளுடைய ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே நம்ம போக முடியாது. நம்மளை கவர்மெண்ட் அங்கேயே பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கு மேலே போயிடலாம், ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் டேஞ்சர் ஜோன்ற மாதிரி பண்ணிடுவாங்க. அப்போ அந்த ஜோனுக்கு அந்த பக்கம் யார் இருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா இன்னமும் அவ்வளோ உயரமான மனிதர்கள் ஆதிவாசிகள் அந்த குரூப்பில் இருக்காங்கன்னு ஒரு தகவல் இருக்குது. இந்த மாதிரியான ஆட்களை வைத்து அவர் கட்டியிருக்காரு அப்படின்ற ஒரு நியூஸ் இருக்குது. அதனால் ஆக்சுவலாக இவங்க ஏன்ஷியன்ட் ஆஸ்ட்ரோனட்ஸ் தியரி சொல்கிறவங்க என்னென்னா இவங்க தான் ஏலியன்ஸ் அப்படின்றாங்க. ஏன்னா அவங்க வந்து சாதாரண மனிதர்கள் இல்லை அப்படின்ட்டு. சாதாரண மனிதர்களுக்கு இது தஞ்சை பெரிய கோயில், ஆனா சைக்கிக் மனிதர்களுக்கு இது வேறு இடம்னு அடிக்கடி டாக்டர் கபிலன் குறிப்பிடுறாரு. அப்படி இவரு சைக்கிக் மனிதர்கள்னு நம்மோட சித்தர்களை தான் குறிப்பிடுறாரு. 1965ல் பிக் பேங்கோடைய சவுண்டை பற்றி ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காங்க. அந்த சத்தம் வந்து நார்மலாக ஹியூமன் ஹியர் கேட்காது. பட் அந்த ஹியூமன் ஹியருக்கு கேட்குற மாதிரி கம்ப்ரஸ் பண்ணி கொண்டு வரும் பொழுது அந்த சத்தம் வந்து ஓம் அப்படின்ற சத்தமாக இருந்திருக்கு. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. இன்னைக்கு நாம தஞ்சை பெரிய கோயில்ல மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் ரகசியங்களை பத்தி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தஞ்சை பெரிய கோயில் மனிதர்களால கட்டப்படல, அது ஏலியன்ஸ் எனப்படும் வேற்று கிரக வாசிகளால கட்டப்பட்டிருக்கலாம்னு ஒரு தகவல் இருக்கு. அது மட்டும் இல்லாம கோபுரத்தின் மேல 80 டன் எடையுள்ள ஒரே கல் தூக்கி வைக்கப்பட்டதிலும் ஒரு மர்மம் இருக்கு. அது பத்தி எல்லாம் பல ஆராய்ச்சியாளர்கள் சொல்லும் சுவாரஸ்யமான செய்திகளை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தஞ்சை பெரிய கோயில் கோபுரத்துல இருக்கும் மிகப்பெரிய அதிசயம் என்ன அப்படின்னு பார்த்தா 80 டன் வெயிட் கொண்ட ஒரே கல்ல கோபுரத்தின் மேல வச்சிருப்பாங்க. அதை எப்படி தூக்கி வச்சாங்க அப்படிங்கிறது தான் இது நாள் வரைக்கும் பலரோட சந்தேகத்துல இருக்கு. இன்னைக்கு மாதிரி கிரெயின் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாத காலத்துல கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோயில் கோபுரத்துல இவ்வளவு வெயிட்ட எப்படி தூக்கி வைக்க முடிஞ்சது அப்படிங்கிறது தான் இன்றைய வரைக்கும் பலரோட கேள்வியா இருக்கு. பிரபல எழுத்தாளர் பாலகுமாரன் ஐயா எல்லாம் கூட தஞ்சை பெரிய கோயிலை பத்தி நம்ம நிகழ்ச்சியிலேயே கூட பேசி இருக்காங்க. கோபுரத்துல வைக்கப்பட்டிருக்கும் 80 டன் ஒரே கல்ல சிலர் ரொம்ப தூரத்துல இருந்து கோபுரத்தை நோக்கி வண்டி வண்டியா மண்ணு கொட்டி சாரம் அமைத்து அந்த கல்ல அது மேல உருட்டிட்டு வந்து மேல ஏத்தி இருப்பாங்கன்னெல்லாம் கற்பனை செஞ்சு சொன்னாங்க. ஆனா இப்போ அது சாத்தியமே இல்லைன்னு பலரும் விவாதம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, அந்த கோயில் மேலே அந்த ஒரு கேப்ஸ்டோன் ஒன்று இருக்கும். ஸோ ஒரு 80 டன் மேலே இருக்குது. அந்த 80 டன் இருக்கக்கூடிய அந்த ஸ்டோன் கல்லை வந்து எப்படி மேலே கொண்டு போனாங்க அப்படின்ற ஒரு கேள்வி. இதுக்கு பொதுவாக வர பதில் என்னென்னா, அது சாரம் வச்சு அந்த ஒரு படி மாதிரி வச்சு இல்லாட்டி சுற்றி சுற்றி சாரத்தை கொண்டு போனது அப்படின்றது, 1000 யானை பயன்படுத்தப்பட்டது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய நியூஸ் வருது. இது வந்து நிறைய பேர் ஏற்றுக்க மறுக்கிறாங்க. இதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லைன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதனால தான் இதை நம்ப மாட்டேன்றாங்க. இதுக்கு டாக்டர் கபிலன் சயின்டிபிக்கலா ஒரு தீர்வை கண்டுபிடிச்சிருக்காரு. சவுண்ட் வைப்ரேஷன் மூலமா ஒரு சின்ன பார்ட்டிகளை தூக்க முடியும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போதைக்கு சின்ன சின்ன பொருட்களை மட்டுமே தூக்க முடியும்னு ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சவுண்ட் ஃப்ரீக்வன்சி, சவுண்ட் வைப்ரேஷன்ஸ் வச்சு ஒரு பொருளை லெவிடேட் பண்ணுறாங்க. சவுண்ட் ஃப்ரீக்வன்சிஸ் வச்சு ஆப்ஜெக்ட்ஸ் வந்து லெவிடேட் பண்ணாங்க. சவுண்ட் லெவிடேஷன் ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சியில் அந்த சவுண்டை எமிட் பண்ணும் பொழுது அந்த ஆப்ஜெக்ட் அதில் போய் டச் ஆகி அந்த ஆப்ஜெக்ட் வந்து அப்படியே லிஃப்ட் பண்ணி விட்டுது. இப்போ சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, ஈவன் இன்செக்ட்லாம் கூட பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பாசிபிள். சவுண்ட் வைப்ரேஷன்ஸ் மூலமாக ஆப்ஜெக்டை லிஃப்ட் பண்ணுறது இட் இஸ் பாசிபிள். அது இப்போ ரீசெண்டாக நடந்திருக்கு. இதையே கபிலன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்மோட வேத மந்திரங்கள் மூலமா இதை சாத்தியப்படுத்தி இருக்க முடியும்னு நம்புறாரு. அதுக்கு இவர் ஒரு ஆராய்ச்சிய ஆதாரமா குறிப்பிடுறாரு. 1965 நடந்த ஒரு ஆராய்ச்சியில
இந்த உலகம் உருவாக காரணமான பிக் பேங் ஒளி பத்தி நடந்த ஆராய்ச்சியில அந்த சப்தம் ஓம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை கண்டுபிடிச்ச விஞ்ஞானிகளுக்கு நோபல் பரிசு கிடைச்சிருக்கு. 1965ல் ஒரு ஆராய்ச்சி நடந்திருக்கு. பென்சியாஸ் அண்ட் வில்சன் அப்படின்ற 2 ஆராய்ச்சியாளர்கள் அவங்க வந்து இந்த பிக் பேங்குடைய சவுண்டை பற்றி ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காங்க. இந்த பிக் பேங் அந்த பெருவெடிப்புக்கு அப்புறமா அந்த சத்தம் வந்து இன்னும் ரெசனேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்ட்டு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த சத்தம் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு ஆராய்ச்சிகள் போயிட்டுருக்கு. ஸோ அப்போ வந்து அதை ஃபைனலாக பிடிச்சிட்டாங்க. அது நிறைய டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் இருக்குது. நம்ம ஃபைனலாக சொன்னோம்னா அந்த சத்தம் என்னன்றது அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த சத்தம் வந்து நார்மலாக ஹியூமன் இயர் கேட்காது. பட் அந்த ஹியூமன் இயருக்கு கேட்குற மாதிரி கம்ப்ரஸ் பண்ணி கொண்டு வரும் பொழுது அந்த சத்தம் வந்து ஓம் அப்படின்ற சத்தமாக இருந்திருக்கு. அந்த ஓம் அந்த சத்தத்தில் அதுதான் பிக் பேங்குடைய சவுண்ட் அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு அவங்களுக்கு நோபல் பிரைஸ் கூட கிடைச்சிருக்கு. ஸோ இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளுடைய உபநிஷத்துலேயோ வேதங்கள்லேயே கூட ஓம் என்ற பிரணவத்தோடு பிரபஞ்சம் உருவானது அப்படின்ற ஒரு வரி வருது. ஓம் எனும் பிரணவ ஒளி மூலமா தான் பிரபஞ்சம் உருவானதுன்னு நம்மோட வேதங்கள்லையும் குறிப்புகள் இருக்கு. ஸோ இப்போ வேதம் சொன்னதை தான் சயின்ஸும் கன்ஃபார்ம் செஞ்சிருக்கு. இப்போ இது நல்லாவே மேட்ச் ஆகிருக்கு. இந்த ஓமுடைய ஃப்ரீக்வன்சின்னு பார்த்தீங்கன்னா 7.83 ஹெர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை ஸ்கியூமன் ரெசனன்ஸ்னு சொல்கிறது உண்டு. இது மாதிரி ஒவ்வொரு பீஜ மந்திரத்துக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது. அந்த ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியும் அந்த ஒவ்வொரு பீஜ மந்திரம் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியும் வந்து 5 எலிமெண்ட்ஸில் வேலை செய்யுது பஞ்சபூதங்களில். இப்போ ஒரு எலிமெண்ட்டை நம்ம ஒரு பஞ்சபூதத்தில் ஒரு தத்துவத்தை நம்ம அந்த ஃப்ரீக்வன்சியை நம்ம டியூன் பண்ணோம்னா அந்த ஃப்ரீக்வன்சிக்கு உண்டான மந்திரத்தை ஜெபிக்கும் பொழுது அந்த எலிமெண்ட்டோட கனெக்ட் ஆக முடியும். அந்த எலிமெண்ட்டை நம்மளால் மேனிப்புலேட் பண்ண முடியும். எல்லாமே இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே 5 எலிமெண்ட்ஸில் நீங்கள் கொண்டு வந்துடலாம். பஞ்சபூதங்களில் நீங்கள் கொண்டு வந்துடலாம். அப்போ அந்த பஞ்சபூதங்களுக்கும் இருக்கக்கூடிய மந்திரங்கள் மூலமாக அந்த பஞ்சபூத பொருட்களை உங்களால் மாடிஃபை பண்ணலாம், உங்களால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். இப்போ இந்த கல்லை உயர்த்துவதற்கும் அவங்க இந்த மந்திரங்களை பயன்படுத்தி அந்த ஃப்ரீக்வன்சியை டியூன் பண்ணியிருக்கலாம் அப்படின்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. தஞ்சை பெரிய கோயில்ல பல மர்மங்கள் மறைஞ்சிருக்கு. அத பத்தி பலரும் ஆராய்ச்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தஞ்சை பெரிய கோயிலை சுத்தி இருக்கும் நம்ப முடியாத ஆச்சரியங்களை பத்தி ஆராய்ச்சியாளர்கள் வெளிப்படுத்தி இருக்கும் தகவல்கள் ரொம்பவே பிரமிப்பானதா இருக்கு. அப்படி ஒரு ஆச்சரியமான தகவலை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சின்ன பொருட்களை சவுண்ட்ஸ் மூலமா தூக்க முடியும்னு சயின்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனா பெரிய பொருட்களையே கூட ஒரு சப்தம் மூலமா தூக்க முடியும்னு திபெத்ல இருக்கும் சாமியார்கள் நிரூபிச்சிருக்காங்க. அத பத்தி வைரலா ஒரு தகவல் சமீபத்துல நெட்ல உலா வந்துகிட்டு இருக்கு. இந்த வீடியோ அதுதான். திபெத் சாமியார்கள் நிகழ்த்தி காட்டின அதிசயம் பத்தி அந்த வீடியோவுல சொல்லப்படும் தகவல் இதுதான். 1939களில் திபெத்ல இருக்கும் ஒரு லாமாவுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்காக ஒரு ஸ்வீடிஷ் டாக்டர் திபெத்ல இருக்கும் மடாலயத்துக்கு வந்திருக்காரு. அவரோட பேரு டாக்டர் ஜெரல். அவர் அங்கேயே ரொம்ப நாள் தங்கி இருந்திருக்காரு. அதுல திபெத் லாமாக்கள் எல்லாம் அந்த டாக்டரோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகி இருக்காங்க. அப்பதான் ஒரு நாள் அங்க இருக்கிற மாங்க்ஸ் அவரை பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க ஒரு உயரமான கற்சுவரை கட்டும் வேலை நடந்துகிட்டு இருந்திருக்கு. அந்த லாமாஸ் டாக்டர் முன்னாடி ஒரு நேரடி டெமோ நடத்தி காட்டியிருக்காங்க. 250 மீட்டர் தொலைவுல ஒரு பெரிய கல்லை தரையில வச்சிருக்காங்க. அத இப்போ அங்க கட்டப்படும் ஒரு உயரமான சுவத்துல தூக்கி வைக்கணும். எதிரில 19 மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஒரு அரைவட்ட வடிவத்துல பொருத்தி வச்சிருக்காங்க. அதெல்லாமே அந்த கல்லுல இருந்து 63 மீட்டர் தூரத்துல பொருத்தி இருக்காங்க. வெவ்வேறு அளவிலான 13 ட்ரம்ஸ்,
அதே மாதிரி 3 மீட்டர் நீளமுள்ள 6 ட்ரம்ஸ், இது எல்லாமே அந்த 19 மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இடம் பெற்றிருக்கு. இப்போ அங்க இருந்த திபெத்தியன் மாங்க்ஸ் அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வாசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அங்க ஒரு அதிசயம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அங்க இருந்த கல் தரையில இருந்து தானா மேல எழும்பி மிதக்க ஆரம்பிச்சிருக்கு. கரெக்டா கட்டட உயரத்துக்கு பறந்து போய் அந்த கட்டுமானத்துல உட்கார்ந்திருக்கு. இப்படி 1 மணி நேரத்துல 5-6 கற்களை அந்தரத்துல பறந்து போய் உட்கார வச்சிருக்காங்க. இத நேரடியா பார்த்த டாக்டர் ஜெரல் பிரமிச்சு நின்னு இருக்காரு. தன்னோட நாட்டுக்கு போனதுமே இந்த அதிசயத்தை பத்தி அந்த டாக்டர் 2 ஆவண படங்களை தயாரிச்சு வெளியிட்டு இருக்காரு. சின்ன ட்ரம்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு அதை வாசிச்சபடியே ஒரு மந்திரத்தையும் திபெத் சாமியார்கள் சொல்லியிருக்காங்க. அப்படி அவங்க சொன்ன சில நிமிடங்கள்ல கருங்கற்கள் தரையில இருந்து தானா மேல எழும்பி போய் மேல இருக்கும் கட்டிடத்துல உட்கார்ந்திருக்கு. இது நாள் வரை ரகசியமா இருந்த இந்த செயல் சமீபத்துல தான் வெளியில தெரிய ஆரம்பிச்சிருக்கு. சோ இசையோட சில மந்திரங்களை குறிப்பிட்டபடி உச்சரிச்சா எவ்வளவு வெயிட்டான பொருளையும் மிதக்க வைக்க முடியும் அப்படிங்கறதான் திபெத் லாமாக்கள் நிகழ்த்தி காட்டியிருக்காங்க. இப்போ டாக்டர் கபிலனும் வேத மந்திரங்களால இது சாத்தியம், சித்தர்கள் அந்த முறையில தான் அந்த 80 டன் பெரிய கல்ல மேல தூக்கி இருக்க முடியும்னு உறுதியா நம்புறாரு. ஒரு சப்தம் மூலம் எவ்வளவு பெரிய பொருளையும் தூக்க முடியும் அப்படிங்கறது அறிவியல் பூர்வமா இன்னும் ஆய்வுகள்ல தான் இருக்கு. ஆனா சித்தர்கள் அதையெல்லாம் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே நிகழ்த்தி காட்டியிருக்கும் ஒரு அற்புதம் தான் தஞ்சை பெரிய கோயில் அப்படிங்கறதே ஆய்வாளர்களின் உறுதியான நம்பிக்கையா இருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த தஞ்சை பெரிய கோயில்ல பல ஆத்மாக்கள் மந்திரக்கட்டுல வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பாதுகாப்பா தான் வாராகி இங்க பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்குன்னு இன்னும் பல தகவல்கள் தஞ்சை பெரிய கோயிலை பத்தி இருக்கு. அத பத்தியெல்லாம் அடுத்த வாரம் வெள்ளி அன்று தஞ்சை பெரிய கோயில் ரகசியங்களை பத்தி நமது நிகழ்ச்சியின் தொடர்ச்சியில பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். கோரக்கராய் போதி தர்மராய் வந்தார். சித்தர்களின் ராஜ்யம் தொடங்கச் சென்றார். சொல்லல, எதுவுமே சொல்லாம ஆயிட்டாரு. பத்மகிரி பாபா சமாதியானதன் ரகசிய பின்னணி. நம்ம 3வது கண் டிவி ஷோ என்கிற Facebook பக்கத்துல நீங்களும் எங்களுடன் இணைந்திருங்கள். உங்களை சுற்றி நடக்கும் அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் இந்த Facebook பக்கத்துல பதிவு செய்யுங்கள். 3வது கண் வாட்ஸ்அப் நம்பர் 9150573173. இந்த எண்ணிலும் நீங்கள் தகவல்களையும் வீடியோக்களையும் 3வது கண் நிகழ்ச்சிக்கு அனுப்பி வைக்கலாம்.